விஜயை பொறுத்தவரையிலும் நீ வெளியில போ, என் வாழ்க்கையில நீ கிடையாது. இவர் வீட்டுக்குள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவருடைய நண்பர் வீட்டில், அவங்களுக்கு தெரிஞ்ச வீட்டுல அதே நீலாங்கரையில ஒரு பிளாட் எடுத்து தங்கியிருக்காங்களே தவிர, பேருக்கு களங்கம் விளைவிச்சிடாத, எப்படியாவது காப்பாத்துமா, இந்த பிள்ளைகளை நீதான் பாத்துக்கணும்னு சொல்லி வெளியில பேசிடக்கூடாதுன்னு தன் மருமகள் காலில் விழுந்து இந்த விஷயத்தில் எஸ்ஏசியும் ஒரு குற்றவாளி. அவங்களுக்கு உரிய ஜீவனாம்சமோ அல்லது செட்டில்மெண்ட்டோ முடிக்காம ஒரே மாதிரி பட்டுச்சேலையும் பட்டு சட்டையும் எடுத்து ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வர்றாங்கன்னா அதை பார்த்து நான் உளவியலாக நொந்து போனேன். என் குழந்தைகள் எல்லாம் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். வீடியோ ஆதாரம் எங்க இருக்கு? கண் முன்னால இருக்குது. இப்படி தூக்கி வச்சாங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு 3 வருட சிறை தண்டனை உறுதி. என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாற்றி பல நாட்கள் என்னோடு வாழ்ந்து விட்டு லிவின்ல இருந்துட்டு என்னை கைவிட்டு விட்டார்னு சொல்லி விஜய் மீது குற்றம் சாட்டினால் 10 ஆண்டு சிறை தண்டனை த்ரிஷாவால் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அங்க வந்த மகளிர் தினத்துக்கு இன்னைக்கு வந்த பெண்கள் பேசுறதுலாம் ரொம்ப பெரிய அபத்தமான ஒரு விஷயம். அது பாதிக்கும்ன்றது தலைவருக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே தைரியமா வந்திருக்காரு. அப்ப தில்லா வராருன்னா அவர் எதுக்கையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்காருன்னு தான் அர்த்தம் நாங்க பாக்குறோம். கேள்வி கேட்பாங்க, பட் எந்த தலைவருக்கு தான் இந்த மாதிரி தப்பு பண்ணல, பட் இவர் தப்பு பண்றாங்கன்னு நாங்க சொல்லல. அது அவரோட ஒப்பீனியன், அவரோட பர்சனல் போய் நம்ம நோண்டக்கூடாது. விஜய் மேல அன்புனால அவங்க பேசுறாங்கன்னு நான் சொல்லலைங்க. விஜயினுடைய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்கு பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தனக்கு அவர்களுக்கு நடந்திருந்தால் இவங்களால இப்படி பேச முடியுமா? டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர், ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர், மதிப்பிற்குரிய திரு சுமன் கவி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், ஏற்கனவே சங்கீதா விஜயுடன் விவாகரத்து கோரி ஒரு மனுவை செங்கல்பட்டு நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இன்றைக்கு ஒரு இடைக்கால மனுவாக அந்த வீட்டுல நீலாங்கரை வீட்டில் என்னை இருப்பதற்கு விஜய் அனுமதிக்க மறுக்கிறாரு. அவருடைய வழக்கறிஞர் மூலமா நீங்க லீகலா கோர்ட்ல தான் கேஸ் போட்டீங்கல்ல, இனி வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. அதனால இந்த வழக்கு முடிகின்ற வரை நான் அந்த நீலாங்கரை வீட்டில் இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இடைக்கால மனுவை உடனடியாக தாக்கல் செய்திருக்கிறாங்க. இதுக்கு இடையில விஜய் த்ரிஷா அந்த திருமணத்திற்கு போயிட்டு வந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? உங்களுடைய கருத்து என்ன? இந்த விவகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது மக்களுக்கு எளிமையா புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதாக இருந்தால், ஒரு கணவன் மனைவி ஒரு பிரச்சனை நடக்குது ஊர்ல அப்படின்னு சொன்னா, ரொம்ப எளிய குடும்பங்கள்ல எல்லாம் அடிச்சு வீட்டுக்கு வெளியில வாசல்ல மூட்டை முடிச்சோட வெளியில தள்ளி விட்டுருவாங்க. அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் தெரியாது, எங்க இருக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியாது, பரிது வைப்பாங்க அந்த பெண்கள். பெற்றோர் வீட்லயும் நீ அங்கதான் வாழ்ந்தாங்க, அங்க வாழணும்னு சொல்லிடுவாங்க. இப்போ அப்படிப்பட்ட நெருக்கடி, இவங்க பெரிய பணக்கார பின்புலம், விஜயை விட பெரிய பணக்காரர் தான் இந்த சங்கீதா. அவங்களுடைய தகப்பனார் எல்லாமே லண்டன்ல மிகப்பெரிய தொழிலதிபர். இவங்க இலங்கையை சேர்ந்த, பூர்வீகம் இலங்கையை சேர்ந்தவர்கள். முக்கியமானது, இவர் ஒரு இலங்கை இந்து பின்புலத்திலிருந்து வந்தவர், இவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ சங்கீதாவுக்கு இவர் வீட்டுக்குள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஒரு பெரிய சிக்கலாயிருச்சு, அவங்களால வாழ முடியல அப்படிங்கிறது இல்லை. அவருடைய நண்பர் வீட்டில், அவங்களுக்கு தெரிஞ்ச வீட்டுல அதே நீலாங்கரையில ஒரு பிளாட் எடுத்து தங்கியிருக்காங்களே தவிர, ஆனால் அதை நீங்க அந்த சினாரியோவை யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எத்தனையோ கோடிகள் பணம் இருந்தாலும் பிள்ளைகள் தங்கூட இருக்காங்க, அப்பா எந்த கவனிப்பும் கிடையாது. கவனிப்பு கிடையாதுங்கிறது மட்டும் இல்ல, அவர் வயதுக்கு மீறிய செயலை செஞ்சிட்டு இருக்காரு, வேறொரு பெண்ணோடு சுத்திட்டு இருக்கிறாரு. இதை பசங்க பார்த்தாங்கன்னா அவங்களுடைய உளவியல் சிக்கல் என்ன, இதையெல்லாம் அவருடைய முதல் பெட்டிஷன்லயே விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு நடிகையோடு அவர் வெளிநாடு போயிட்டு வருவார். அந்த நடிகை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல, தன்னுடைய சமூக ஊடக பக்கத்துல அந்த போட்டோவை பதிவு போடுவாங்க. அதை பார்த்தாலே எனக்கு
மனதை உறுத்தும், எனக்கு உளவியலாக பல சிக்கலை ஏற்படுத்தியது, என் பசங்க பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்க மாட்டாரு. ஆமா, இப்போ முதல் இதுல அப்படி சொன்ன ஒரு பெட்டிஷன் அப்படி கொடுத்தாச்சு. ஆனால் விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, ரெண்டாவதாக அது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஆமா நான் இந்த பொண்ணை தான் கூட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வம்புக்கு நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, நீ தான் பெட்டிஷன் போட்டல, நான் உன்னை லீகலா கோர்ட்ல பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை வீட்டில் தங்குவதற்கு அனுமதியும் கிடையாது, நான் திரிஷாவோட சுத்திட்டு வரேன்னு சொல்லி கல்பாத்தி அகோரத்தினுடைய அண்ணன் மகன் அவருடைய திருமணத்திற்கு போய், அதுவும் ஜோடி போட்டு ஒரே மாதிரியா இருக்கு, கணவன் மனைவி தானங்க ஜோடியா ட்ரெஸ் போட்டு ரொம்ப கரெக்டா, அதாவது ப்ரீ பிளான்டா 2 பேரும் ஒரே கடையில போயோ அல்லது ஒரு இடத்துல உட்கார்ந்து செலக்ட் பண்ணியோ ட்ரெஸ் செலக்ட் பண்ணாம இது எதேச்சா நடக்குது. அப்ப திட்டமிட்டு நடக்குது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு 53 சினிமா பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர் ஒரு பெரிய பிஆர்ஓ, அவருடைய பக்கத்தில் அபிஷியலா விஜய் திரிஷாவோட அந்த பழைய படத்து பாட்டல போட்டு அதை போடுறாங்க. அது இவங்க தான் போட சொல்லி போட்டிருக்கிறாங்கன்றது தெளிவா தெரியுது. நீங்க பழைய புகைப்படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சங்கீதா சொல்றத சரியா புரிஞ்சுக்கங்க. ஒரு நாய்க்குட்டியை வச்சு நாய்க்குட்டியோட, அதாவது திரிஷா பிறந்த நாளுக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு நாய்க்குட்டியை வச்சுட்டு இது பண்ணது, அப்புறம் ஒரு லிப்ட்ல ஏறும்போது கண்ணாடியில போட்டோ இப்படி எடுத்துக்கிட்டது, அதுக்கப்புறம் அதே இதுல ஒரு ஷூ கால் அந்த ஒரு பேக் மேல இடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ. நீங்க காலு ஒரு ஹேண்ட்பேக்ல இடிச்சிட்டு இருக்குங்கிறது ஏதோ ஒண்ணு அப்படி கிடையாது. அது எவ்வளவு நெருக்கத்தின் ஒரு அடையாளம். ஒரு பொண்ணோட ஹேண்ட்பேக் மேல நீங்க கால் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஹேண்ட்பேக்கை தாண்டி அது ஒரு செய்தியை சொல்லுது. இது கட்டிக்கிட்ட மனைவிக்கு எப்படிப்பட்ட ஒரு உளவியல் ஏற்படுத்தும். இன்னைக்கு என்னை துன்புறுத்துகிறார், என்னை உளவியலாக நெருக்கடி கொடுக்கிறார், நான் இந்த செய்தி தெரிந்து கேள்வி கேட்ட போது பல மாதங்கள் என்னோடு பேசவில்லை, ஒரே வீட்டுக்குள்ள இருந்தோம், நான் அதனாலேயே பல சிக்கல்களை ஏற்படுத்தினார், பொருளாதார ரீதியாக தடை ஏற்படுத்தினார், இவ்வளத்தையும் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி போய் பாரு நாங்க எவ்வளவு மாப்பிள்ள மாதிரி இருக்கிறோம். இப்ப வெளியில இருந்து ரசிக மனோநிலையில பார்க்கிறவங்களுக்கு என்ன தோணும், இந்த வயசுலயும் எப்படி ஜோடி பொருத்தம் அருமை, ஆரம்பத்திலே இப்படி கட்டியிருக்கலாம். இது ரசிகர்களாக இருக்கிறவர்கள் சொல்லலாம். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு 21 வயசு, பையனுக்கு 25 வயசு, பையனும் திருமணம் ஆகிற வயது கிட்ட, பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட அதே வயது. அவர்களுக்கு திருமணம் பார்த்து முடிக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் லவ் பண்ணி அவர்கள் ஒரு காலேஜ் டேஸ்ல அந்த இதுல இருக்க வேண்டிய நேரத்துல 50 வயதுக்கு மேல உங்களுக்கு இப்படி ஒரு சபலம் ஏற்படுகிறது. இந்த சபலம் கூட நேரடியா அந்த பசங்க பார்த்தாங்கன்னு எப்படி தோணும்? இன்னைக்கு அந்த பையன் அதெல்லாம் வெளிப்படுத்த முடியுமா? எவ்வளவு பெரிய உளவியல் சிக்கல்ல இருப்பாங்க. இவ்வளத்தையும் ஏற்படுத்துறாங்க, துளி கூட குற்ற உணர்ச்சி இல்லைங்க. எத்தனையோ பேர் பேசியாச்சு. அவருஷா நேற்று அந்த திருமணத்துக்கு போயிட்டு ஒரு பதிவை போட்டிருக்காங்களே, அதே சாரியோட அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எப்போதும் என்னுடன் எனக்கு உதவியாக நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிச்சிருக்காங்களே. இது திரிஷா, அதாவது திரிஷாவுமே இந்த பாதக செயலை, ஒரு பெண்ணுடைய உளவியல் பிரச்சனை ஒரு பெண்ணுக்குத்தான் புரியும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விவகாரத்தில் திரிஷா எப்படி நடந்துக்கிடுறாங்க, அவங்க தன் சக ஒரு மனுஷியா நடந்துக்கிடுறாங்களா? அந்த பெண்ணுக்குடைய பிரச்சனையை இவர்கள் புரிந்து கொள்கிறார்களா? அந்த பொண்ணுகளை அவங்கள விட்டுருங்க, திரிஷாவுக்கும் இன்னைக்கு 42 வயசு ஆக போகுது. நீங்க அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தா இதே அளவிலான இவ்வளவு பெரிய பசங்க இருப்பாங்க, 20 வயதுக்கு மேற்பட்ட பசங்க இருப்பாங்க. அந்த பசங்களுடைய உளவியல் எப்படி இருக்கும்? நீங்க என்ன இளமையா? உங்களுக்கு தோற்றத்தில் நீங்கள் இளமையாக இருப்பது என்பது திரைப்படத்துக்கு உதவும், ஆனா அடுத்தவங்க வாழ்க்கை சீரழிக்கிறதுக்கு உதவக்கூடாது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இது இந்த உலகத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. சரி, நீங்க ஒரு திரைப்பிரபலமாக அதாவது விஜய் ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட நபராக இருந்திருந்தார் யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க. இது நீங்க ஜெயம் ரவி தனிப்பட்ட விவகாரத்திலேயே எல்லாரும் எழுப்புகின்ற கேள்வி என்னன்னா, அவங்க 2021லயே இதை பத்தி கேக்குறாங்க. நீங்க நான் அந்த உறவை தொடர மாட்டேன் அப்படின்னு நீங்க விஜய் பிராமிஸ் பண்ணிருக்கிறாரு. அதற்கு பிறகும் இந்த திருமணத்துக்கு மீறிய பந்தம் தொடர்ந்துட்டு இருந்திருக்குது. அதனுடைய உச்சகட்டமாக இவங்க வழக்கறிஞர்கள் மூலமாகவும்
இன்னைக்கு போட்டிருக்கிற பெட்டிஷன்லயும் இடைக்கால மனுவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே அவங்க போட்டிருந்த இடைக்கால மனுவாக இருந்தாலும் அதுல வந்து அவங்க மிக தெளிவா வந்து அந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது அவரு அந்த ரெஸ்பாண்டன்ட் விஜயினுடைய ப்ரொஃபஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ் அதுக்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக செவரல் சின்சியர் எஃபர்ட்ஸ், பல முயற்சிகள் வந்து ஒரு கண்ணியமான முறையில் ஒரு இணக்கமான தீர்வு ஏற்படுத்துவதற்காக நாங்க வந்து முயற்சி பண்ணோம். அது நடக்காத பட்சத்தில் தான் வந்து கோர்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. நீங்க அதுதான் நீங்க ஒரு லீகலா ஒரு விவாகரத்து கொடுத்துட்டு அவர் என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? இல்ல சங்கீதா இப்ப உங்க லீகலா ஒரு விவாகரத்து கேட்கறாங்க, விவாகரத்து கொடுக்கணும். ஆனா சங்கீதாவை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு எனக்கு வந்து வேற தங்குவதற்கு இடமில்லை, நான் வந்து பிற்காலத்திலையும் நான் இந்த இல்லாங்கிற வீட்டில் தான் தங்குவேங்கிறத அவங்க ஏற்கனவே கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஆமா, இந்த வழக்கு முடியும். நீங்க அதாவது என்னன்னா விஜயை பொறுத்தவரையிலும் நீ வெளியில போ, என் வாழ்க்கையில நீ கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிற அளவுல தான் இருக்காரு தவிர அவங்க கேட்கிற ஜீவனாம்சமோ அவர்கள் கேட்கிற உரிமையோ. உங்க வாழ்க்கையோட ஒரு பெண் கிட்டத்தட்ட 27 வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. 99 முடிஞ்சு இன்னைக்கு 2026, 27 வருடங்கள். இந்த 2021 நிகழ்வை சொல்லுது போது 22 வருஷம் ஆகுது. உங்களோட சுமூகமான உறவை வாழ்க்கை நடத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் உங்க வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவர், எனக்கு உரிமை இருக்குது, என் பிள்ளைகள் பாருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்து நிற்குது, சின்ன குழந்தைகளை அவ்வளவு இது கேட்பாங்க, இவ்வளவு பெரிய பிள்ளைகளுக்கு நாளை கல்யாணம் காட்சின்னு பண்ணணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, உங்களுடைய சொத்தில் எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு பங்கு வேணும், எல்லாத்தையும் கேட்க தானே செய்வாங்க. நீங்க இன்னைக்கு போட்டிருக்கிற மனுவுல அதை குறிப்பிட்டிருக்காங்க, எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் வந்து ஒரு உரிய ஜீவனாம்சம் கொடுங்க. அதையெல்லாம் கொடுக்கறதுக்கு விஜய் தயார் இல்லை. இல்ல இதுல என்ன பிரச்சனை? விஜய் வந்து யார வேணாலும் திருமணம் செஞ்சுக்கலாம், அவங்க மனைவியே விவாகரத்து பண்ணலாம். ஏன்னா அவங்க மனைவியே விவாகரத்து வந்து கேக்குறாங்கல்ல, அதை ஏன் அவர் வந்து செய்யாம இப்படி ஒரு விஷயத்த அவரு த்ரிஷாவோட வெளில வந்து காட்டுவதற்கான நோக்கம் என்ன? விஜய் நான் விசாரித்த வரையிலும் விஜய்க்கு மிக நெருங்கியவர்கள் சொன்ன தகவல் என்னன்னா, விஜயை பொறுத்தவரையிலும் நீங்கள் அவரை எதிர்த்து எதை செய்தாலும் அவருக்கு அது பிடிக்காது. அவரை விட ஒரு சட்டை நீங்க நல்லா போட்டிருந்தா கூட அவருக்கு பிடிக்காது. அதை எப்படி மட்டம் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்தணுமோ அல்லது உங்களை அப்புறப்படுத்தணுமோ பண்ணுவாரு. அதனாலேயே நீங்கள் அவர் முன்னால் மிக மோசமாக தான் நடந்தது. யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? இல்ல இது இந்த உளவியல் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன் மனைவியாகவே இருந்தாலும் தன்னோடு 22 வருடங்கள் உயிரோடு உயிராக உடலோடு உறவாக ஒன்றா இருந்து வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ என்னோட எதிரி, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி விரட்டுவது மட்டும் இல்ல, அவரை மீண்டும் உளவியலாக துன்புறுத்துகிற வேலை. இன்னைக்கு கல்யாணம், அதாவது விஜய் தன்னுடைய மனைவியோடு வெளியில போயிட்டு வர வேண்டியதுங்க. இப்போ சங்கீதா என்ன நினைப்பாங்க, நான் இந்த இடத்துல இருக்கணும், இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு மனைவி இன்னைக்கு பட்டு சேலை எல்லாம் கேட்டி நான் போயிருக்கிற வேண்டிய இடத்துல எவ்வளோ இருக்கிறா. சரி, அதையே தானே சஞ்சயும் நினைப்பான். அந்த பையன் எங்க அம்மா இருக்கிற வேண்டிய இடம். இன்னைக்கு விஜயினுடைய பையன்ங்கிற அந்த பெருமை எத்தனை பேர் அதை பெருசா பேசுவாங்க. ஒரு வெளியில போயிட்டா சஞ்சய்னா பார்ப்பாங்க, சாதாரண நம்ம புள்ள மாதிரியா பார்ப்பாங்க. விஜய் பையன் ஒவ்வொரு முறை விஜய் பையன் சொல்லும் போதும் எங்க அம்மா எங்க இருக்காங்க பாருங்க, எங்க அம்மா பெட்டிஷனை போட்டுட்டு இப்படி வேறொரு வீட்டில் காத்து கிடக்கிறார், நீங்க என்னடானா வேறொரு பெண்ணோடு நான் 50 வயதுக்கு பிறகு சுத்திட்டு இருக்கீங்கிறத எப்படி சொல்ல முடியும்? இது எவ்வளவு பெரிய உளவியல் சிக்கல் இது. அந்த பையனையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, அந்த பையனை அனுப்பிச்சாச்சு, அந்த பொண்ணுக்கு இடம் இல்லை, எல்லாரும் இவங்களோடய தான் இருக்காங்க, சங்கீதாவோட தான் இருக்கிறாங்க. அதனால்தான் இப்ப என்னன்னா, வீட்டுக்குள் அனுமதி கிடையாது, ஜீவனாம்சம் கிடையாது, நீ கேஸ் நடத்திக்கோ. நீங்க இப்ப கூட விஜய் ஆதரிப்பவர்கள் என்ன சொல்றாங்க, யாரு வாழ்க்கையில தாங்க இல்ல, எந்த அரசியல்வாதி தாங்க. இன்னைக்கு மகளிர் தின விழா விஜய் வந்து வச்சிருக்கிறாரு. அந்த விழாவிற்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், பெண் தொண்டர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இது அவருடைய பர்சனல், யாருதான் வந்து தப்பு பண்ணல, அதுக்காக எங்க தலைவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லல, அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. இன்னொரு சகோதரி, இன்னொரு பெண்மணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் துணிச்சலா வந்து வெளில வராருல்ல,
அது எவ்வளவு பெரிய ஒரு கட்ஸான தில். ஆமா தில்லான விஷயம் அப்படின்னு அப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க. இன்னும் பலர் சிலர் இனி முட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பல சோசியல் மீடியா டிவிக்கு சப்போர்ட்டிங் ஐடிஸ் இதை அவரை ஓப்பனா இது ஒரு கட்ஸ். அதாவது 45-50 வருடங்களுக்கு முன்னாடி வேறொரு ரெண்டு திருமணம் கட்டிட்டு வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. ஒரே மேடையில் 2 கணவன் மனைவியோடு வாழ்ந்தவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, அவர்கள் ஒரு கணவனோ மனைவியோ இருக்கும்போது அவங்க கொண்டு போய் பெட்டிஷனை கொடுத்து அதற்கு எதிராக பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கும் போது அப்போ நான் பாரு இந்த பொண்ணோட வாரம் பாருங்க உன்னால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு சவால் விடுகிற மாதிரி நடந்துகிட்டது இல்லை. ஒண்ணு, இதுவே ஒரு வகையான துன்புறுத்தல். இதுதான் முக்கியமானது. இன்னொன்னு, பெண்ணுக்கு விடுதலை கொடுக்க போறேன், பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்க போறேன், பெண்களின் உரிமையை நான் வாங்கி கொடுக்க போறேன், இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. நித்தம் ஒரு பெண்ணை தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பேசாமல், அந்த பெண்ணுக்கு உரிய மரியாதை கொடுக்காமல், அவளுடைய தன்னம்பிக்கை சீர்குலைத்துட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, அவங்கள சரியா கவனிச்சுக்கிறது இல்லை. ஆனால் வேறொரு பெண்ணோடு சுத்தி அவரை உளவியலாக தாக்குதல் நடத்திட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய நயவஞ்சகமான நாடகம். நீங்க ஒரு வடிவேலு காமெடி உண்டு. நீங்க கருப்பா சுருட்ட முடியோட கழுத்தில் துண்டு போட்டு ஒருத்தர் குட்டையா இருப்பார பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாப்புல. யாருங்க பார்த்தது இல்லையே, அது நான்தாயா அப்படின்னு சொல்லுவாப்புல. அதே மாதிரி ஊர்ல எல்லாம் அதாவது பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் இல்லைங்க, எல்லாரும் நல்லா தாங்க இருக்கு. என்னைய பாரியா, என் ஒய்ஃபை பாரியா, எங்கேயா பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தன் வீட்டில் அப்படி ஒரு பெண்ணை துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாடிஸ்டாக விஜய் இருந்திருக்கிறார். இத நான் இவ்வளவு வார்த்தைகள் சொல்றேன். இந்த வார்த்தைகளை எல்லாம் அனுபவித்த சங்கீதா அதை மென்மையாக சொல்கிறார். அது சொல்லலையே, நான் சொல்றேன் இவ்வளவு ஹார்ஷாவா சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி விவகாரங்கள்ல அவங்க இன்னும் ஒரு படி மேல போய் புகாரும் கொடுத்திருக்க முடியும். டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த மாதிரி குடும்ப வன்முறைன்னு கொடுத்திருந்தாங்கன்னா விஜய் கைது வரைக்கும் அது சட்டப்படி இல்லைங்க. ஒரு வீட்டுல சண்டை, ஒரு பிரச்சனை, ஒரு மன உளைச்சல் ஆகுது, ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, உடனே நான் மகளிர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுகிற பெண்கள் எத்தனை உடனே நடக்கும். அப்படியே இழுத்துட்டு போவாங்க. அப்ப அந்த காட்சியை விஜய் வீட்டுல நம்ம பொருத்தி பார்க்கணும். அன்னைக்கு நீங்க ஒருவேளை இந்த விஜய் மேல 2021 கேஸ் தூக்கி கொடுத்து என்னை நீ இப்படி டார்ச்சர் பண்ற, 6 மாசம் ஆச்சு, நான் உன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன், என்னை டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் கேஸை கொடுத்திருந்தா அப்படியே பெண் போலீஸ் அவங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்க. எந்த மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டிருப்பாரு, எவ்வளவு பெரிய விபரீதங்கள் அன்னைக்கே தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் பண்ணல. அப்போ இன்னைக்கு வரையிலும் அவங்க ரொம்ப சாஃப்டா தான் மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கான ஆதாரம் தான் அந்த இதுல இருக்குது. ஆனால் இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அங்க வந்த மகளிர் தினத்துக்கு அந்த இன்னைக்கு வந்த பெண்கள் பேசுறதுலாம் ரொம்ப பெரிய அபத்தமான ஒரு விஷயம். அது பாதிக்கும்ன்றது தலைவருக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே தைரியமா வந்திருக்காரு. அப்ப தில்லா வராருன்னா அவர் எதுக்கையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்காருன்னு தான் அர்த்தம் நாங்க பாக்குறோம். கேள்வி கேட்பாங்க, பட் எந்த தலைவருக்கு தான் இந்த மாதிரி தப்பு பண்ணல, பட் இவர் தப்பு பண்றாங்கன்னு நாங்க சொல்லல. அது அவரோட ஒப்பீனியன், அவரோட பர்சனல் போய் நம்ம நோண்டக்கூடாது. விஜய் மேல அன்புனால அவங்க பேசுறாங்கன்னு நான் சொல்லலைங்க. விஜயினுடைய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்கு பேசுகிறார்கள். விஜயை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு ஜஸ்டிஃபையா, ஆமாங்க அப்படித்தாங்க, எவ்வளவு பட்டவர்த்தனமா இருக்கு, வெளிப்படையா இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அதை என்டாஸ் பண்ணி அந்த பார்க்க வைக்கிற அந்த இதுவரைக்கும் மதிமயங்கி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதை திருந்த விடாமல் இந்த இடத்தில் கூட முட்டு கொடுக்கக்கூடிய வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அவங்க அக்கா தங்கச்சிக்கு அவங்க வீட்டுல, அவங்க அண்ணன் தம்பி வீட்டுல ஒரு பிரச்சனை இதே மாதிரி நடந்திருந்தால், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தனக்கு அவர்களுக்கு நடந்திருந்தால் இவங்களால இப்படி பேச முடியுமா? ஊரா இருந்தா வெளுத்திருப்பாங்களே, அவ கட்டி வச்சு உரிச்சிருவாங்க. இன்னொன்னு, இந்த விஜயை சொல்றேன், நான் என்ன சொல்றேன், கட்சிக்குள்ள இவர் விஜய் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறாரா? நீங்க நாமக்கல் மாவட்டம் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் இருக்கிறாரு, அவர் பேர் செந்தில்நாதன். கடந்த டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர், இந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி அவர் மேல ஒரு பிரச்சனை வருது. ஒரு பெண் நிர்வாகி, தாவைக்காவை சேர்ந்த பெண் நிர்வாகி, அவருடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவருடைய வீட்டுக்குள்ள போய் அந்த அம்மாட்ட போய் அத்துமீறி நடந்துக்கிடுறாரு. பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து கதவை உடைச்சிட்டு போய் அவரை
கையும் களவுமாக பிடிக்கிறாங்க, அடிச்சு துவம்சம் பண்றாங்க. அந்த வீடியோக்கள்லாம் வைரல் ஆனிச்சு, கேஸ் ஆனிச்சு. உடனேயே அதில் தாவேகாவின் தலைமையிட்ட இருந்து என்ன வந்துச்சு? தலைமைனா யாரு? விஜய்கிட்ட இருந்து தானே வருது. விஜய்கிட்ட இருந்து வந்த பதில் என்ன? கட்சியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற எந்த செயலை யார் செய்தாலும் அவர்களை ஒருபோதும் கட்சி அனுமதிக்காது, நான் கட்சியை விட்டு தூக்குறேன்னு சொல்லி தூக்குனாங்க. எவ்வளவு பெரிய ஒரு நான் உண்மை சொல்லு. நீங்க பெண்கள் பாதுகாப்பு, பெண்களை தூக்கி நிறுத்த போறேன் அப்படின்னு நீங்க பேசும்போது பரவாயில்ல, மற்றவர்களையெல்லாம் தீய சக்தி, இது தீய சக்தி அப்படின்னு சொன்னீங்கல்ல, நான் தூய சக்தி நீங்கல்ல, பரவாயில்ல, ஏதோ புதுசா செய்ய வந்திருக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினைத்தோம். ஆனால் கட்சிக்காரன் செய்யும் போது அது கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற செயல். ஆனால் கட்சி தலைவனே செய்யும் போது அது எல்லாரும் இதே விஷயம். அது தில்லான விஷயம்னா அப்போ உங்களை விட தில்லானவர் எனக்கு தெரிஞ்சு செந்தில் நாதன் தான். அவர் பாத்தீங்களா, தலைக்கு தில்ல பத்தியா, அவர் வீட்டுக்கே போயிருக்கிறாரு. அப்போ எந்த அளவிற்கு நான் சொல்றேன், இந்த கட்சியில் விஜய் மட்டுமல்ல, விஜயை ஆதரிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் உளவியலாக ஒரு வகையான வக்ர புத்தி படைத்தவர்கள். அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி ஒரு பெண் அங்கே பரிதவித்துக் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு பெண்ணை அழைத்துக்கிட்டு நீங்க சோடி போட்டு சுத்த முடியாது. அந்த சோடி போட்டு சுத்தினதை என்டாஸ் பண்ணி பாத்தீங்களா எவ்வளவு துணிச்சலா இருக்கிறாருன்னு வெட்கம் இல்லாமல் சொல்ல முடியாது. ஓகே, இப்ப ஆங்கில இந்துல பணியாற்றுகின்ற பத்திரிகையாளர் அவர் கோர்ட் பீட் பாக்குறவரு முகமது இம்ரானுல்லா அப்படின்னு அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு அவருடைய எக்ஸ் பக்கத்துல. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பொது நிகழ்வுக்கு சென்றவுடன் இந்த சமூகம் தன் கற்பனைக்கு தோன்றுவதை எல்லாம் பேசும்போது சம்பந்தப்பட்ட நபரின் மனைவி அந்த உறவை சந்தேகப்படுவதில் தவறே கிடையாது. திருமண உறவில் சந்தேகம் என்பது யதார்த்தமான ஒன்று. அன்பு அதிகமாக இருக்கும்போது சந்தேகமும் எழத்தான் செய்யும். அது சிறிதாக ஆரம்பித்து பூதாகரமாக முடியும். கணவனும் மனைவியும் தான் மனம் விட்டு பேசி தீர்க்க வேண்டும். இந்த சமூகத்திற்கும் அவர்களுடைய தனிப்பட்ட இல்லற வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீதிமன்றங்கள் கூட இல்லறம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சமரச தீர்வைத்தான் விரும்பும். எந்த ஒரு பிரச்சனையிலும் இரு தரப்பையும் கேட்காமல் யாரும் எந்த முடிவுக்கும் வர முடியாது. இந்த பிரச்சனையில் மூன்றாவதாக ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டு இருப்பதால் அவர் தன் பெயருக்கு களங்கம் வரும் என தெரிந்தும் ஏன் அந்த நபருடன் பொதுவெளியில் வர சம்மதித்தார்? தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, குழந்தைகளின் நலன் மற்றும் அரசியல் எதிர்காலமே பாதிக்கும் என தெரிந்தும், அதாவது விஜய் இன்டைரக்டா அந்த நபரும் அந்த பெண்ணுடன் பொதுவெளியில் வந்தார் என்பதெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் தான் விளக்க வேண்டும். இது எதுவுமே தெரியாமல் சேற்றை வாரி தூற்றுவது சரியல்ல. இப்ப கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு இப்படித்தான் ஃபெலிக்ஸும் சரி, ஷாலினி, டாக்டர் ஷாலினி, இப்படி பலரும் விஜய்க்கு முட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே போல ஷபீர் அவர் டிஎஸ்பி சொன்னாலாம் கேட்பாரா? ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி சொல்லி இருந்தா மேபி கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இம்ரானுல்லா ஒரு அறியப்பட்ட பத்திரிகையாளர், ஒரு ஆங்கில ஊடகம் இந்து அப்படின்ற பத்திரிகையில வேலை செய்யறவரு, அவரே இப்படி ஒரு கருத்தை போட்டிருக்கிறார். அதாவது நீங்க அந்த பத்திரிகைகளினுடைய ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய ஸ்டாண்டர்டு கூட கூட என்ன அப்படின்னா ரொம்ப நயமா உருட்டுவாங்க. நீங்க அதாவது இந்த மகராசம் படத்துல நீ எத்தனாவது படிச்சிருக்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் சொல்றான் பாவல. அதே மாதிரி இந்த பத்திரிகையாளர்களின் தரத்தை பொறுத்து அல்லது இந்த இன்ஃப்ளூயன்சர்களின் தரத்தை பொறுத்து உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். இது ஒரு லீகலான ஒரு விஷயம், அது ஒரு குடும்ப சிக்கல், இது ஒரு உளவியல் பிரச்சனை. இந்த உளவியல் பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். அது என்ன காரணத்துக்காக அவர் வந்தாருன்னு அவர் சொல்லணும், என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்லணும். இன்னொன்னு இதுல இன்னும் கூடுதலாக திரை விமர்சகர் பிரசாந்த் ஒருத்தர் இருக்காப்புல, பிரசாந்த், அவர் போட்டிருக்காப்புல, இது கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது அதை குறித்து நாம எதையும் பேசக்கூடாது. ஆமா, இப்ப ஆனா மாத்தி பேசுறாப்புல, இதெல்லாம் தப்பு அப்படின்னு அப்படிங்களா? அதாவது என்னன்னா அதாவது கண்கூடாக நீங்க ஒரு பாலியல் வழக்கு நடந்துச்சு, ஹாசிஃபா படுகொலை நடந்துச்சு, இதெல்லாம் கேஸ் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இந்த இது ஆமா, எத்தனையோ கேசுகள் பெண்களை வல்லுறவு கொண்டு இங்க என்ன சொல்றது, பொள்ளாச்சி பாலியல் குற்றம் நடந்துச்சு, அது கேஸ் நடந்துகிட்டு தானே இருந்துச்சு. நீங்க ஏன் தீர்ப்பு எழுதுனீங்க? அந்த அவர்கள் தான் குற்றவாளின்னு தானே எழுதணும். எல்லாரும் என்ன பேசணும்? பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, நம்ம பேசத்தானே செஞ்சோம். யாராவது கேஸ் நடக்கும் போது இவர்களை குற்றவாளிகள்னு சொல்லக்கூடாது. இவர்கள்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். இதற்கு என்ன ஆதாரம் இருக்குது?
அது கத்துறாங்கய்யா, அது இவங்க பண்ணாங்க நீங்க பாத்தீங்களா அப்படிலாம் அவர் கேட்டாங்க. ஒரு விளக்கமே சொல்றாரு, அன்பு அதிகமாக இருக்கும்போது சந்தேகம் எழத்தான் செய்யும், சிறிதாக ஆரம்பித்து பூதாகரமாக முடியும் அப்படின்னு அதை வந்து ஒரு நார்மலைஸ். இதெல்லாம் வந்து கவித்துவமாக நம்மளை வந்து மண்டையை கழுவுற வேலை. இவர்கள் எல்லாம் படித்திருக்கிறார்கள், இவர்களுக்கு வார்த்தைகள் வசப்படுகிறது அப்படிங்கிற காரணத்திற்காக நம்மை கிறுக்கனாக்குகிற வேலை செய்கிறார்கள். எமோஷனலா இயல்பா ஒண்ணு என்ன வரும், எங்க அக்கா தங்கச்சி குடும்பத்துல உள்ளவங்க ஒருத்தாங்க சங்கீதா, அவங்களுக்கு இதே மாதிரி ஒருத்தன் மாமன் மச்சான் இப்படி இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல உள்ளவங்க ஒருத்தன் இப்படி பண்ணிட்டாங்கும் போது வேற ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கும் போது நாம எப்படி எமோஷன் ஆகும். குடும்பம் என்பது இப்படித்தான், முள்ளுக்குள் இப்படி இருக்கத்தான். ஏயோ 2021 தொடங்கி இப்ப வரையிலும், இப்ப இந்த கேஸ் கொடுக்கிற வரையிலுமே தொடர்ந்து விஜய்க்கும் விஜய் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்காக அவருடைய தகப்பனாரும் அவங்க அம்மாவும், அதாவது S.A. சந்திரசேகரும் விஜயனுடைய அம்மாவும் தொடர்ந்து வேலை செய்தார்கள். குறிப்பா வந்து ஒவ்வொரு முறையும் என் மகன் பேருக்கு களங்கம் விளைவிச்சிடாத, எப்படியாவது காப்பாத்துமா, இந்த பிள்ளைகளை நீதான் பாத்துக்கணும்னு சொல்லி வெளியில பேசிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை போய் அவங்களை எப்படியாவது இந்த விஷயத்தை மூடி மறைப்பதற்கு பேசி சரி கட்டியவர் S.A. சந்திரசேகர். அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. இவங்க போகிற போக்கில் ஏதோ இன்னைக்கு தான் பிரச்சனை நடக்கிற மாதிரி அவர்கள் இன்னும் அதாவது எமோஷனலா உடனே பொங்கிட்ட மாதிரி. இப்பவும் சொல்றேன், அங்க நடந்த விஷயங்களோடு ஒப்பிடும்போது சங்கீதா இப்போது காட்டி இருக்கிற கோபம் என்பது மிக குறைவானது. உண்மையிலே நீங்க அவங்ககிட்ட விசாரிச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த கேஸ் எல்லாம் முழுவதும் முடிந்து அதற்கான ரிப்போர்ட் வரும்போது அவ்வளவு பெரியதாக ஏஜென்சி வச்சு டீடைல் எடுத்து வச்சிருக்காங்களா? ஆமா, இந்த நடிகையோட விஜயை குறித்து பிரச்சனை 2016 இருந்தே ஆரம்பித்து விட்டது. ஆனால் 2021 அது முற்றுகிறது. அப்பத்திலிருந்தே விஜய் மீது அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதை அப்போதே ஆட்களை வைத்து, டிடெக்டிவ் ஏஜென்சி வைத்து, நீங்க திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, பணக்காரர்கள் அவர்கள் குடும்பத்துல இந்த மாதிரி நடக்கும்போது டிடெக்டிவ் ஏஜென்சி அணுகி ஆட்களை வைத்து வேவு பார்ப்பது இயல்பு. அப்படி விஜயை குறித்து எல்லா தகவல்களையும் கையில் வைத்திருக்கிறார் சங்கீதா. எந்த ஒன்றை எடுத்தாலும் விஜய்க்காக எதிராக தூக்கி போட்டால், ஒரு போட்டோவா இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஆடியோவா இருந்தாலும் சரி, விஜயை பெரிய அளவில் அடி வாங்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்னு சொல்றேன், இல்ல இதுல அந்த பத்திரிகையாளர் இம்ரானுல்லா அவரு அடுத்த இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அவர் தன் பெயருக்கு களங்கம் வரும் என தெரிந்தும் அந்த நபருடன் பொதுவெளியில் ஏன் வர்ற சம்மதிச்சாங்க அப்படி ஒரு கேள்வியும், குழந்தைகளின் நலன், அரசியல் எதிர்காலம் பாதிக்கும் என்று குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் பாதிக்கும்னு தெரிஞ்சோம் அந்த நபரும் அந்த பெண்ணுடன் பொதுவெளியில் வந்தார் அப்படின்றதுக்கான பின்னணி என்ன, இதெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் தான். பின்னணி என்ன, ஏதோ ஒரு காரணம் இருக்கு, யாரோ தூண்டிட்டாங்க, சதி. ஆமா, பின்னணி என்ன, இதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால், இவருக்கு தெரியும்னா இவர் சொல்லி இருக்கலாம். உண்மையிலேயே அக்கறை இருந்தால் யாரை குறித்து நீங்க கவலைப்படணும்? ஒரு பையன் வளர்ந்து நிக்கிறான்யா, அவன் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு லைக்கா நிறுவனத்தோட ஒப்பந்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ட்விட் கிடையாது. என் பையன் அந்த மாதிரி வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாராம். அந்த பையனை வெளியில அனுப்பிச்சாச்சு. அவன் டைரக்ட் பண்றதுக்காக ஆசையா நிக்கிற ஒவ்வொரு வீட்டுல வாரிசுகளா இருந்தா, ஏன் நீயே வாரிசு தானே, உங்க அப்பா உன்னை தூக்கி கொண்டு வரும்போது தலையில தூக்கி வச்சுல சுமந்துகிட்டு வந்தாரு. அன்னைக்கு எந்தெந்த நடிகைகளை வச்சு எவ்வளவு ஆபாச காட்சிகள், எவ்வளவு ஆபாச காட்சிகள். ரசிகன் படம்லாம் அவ்வளவு மனிதன் பார்க்க முடியாது, குழந்தைகளோடு உட்கார்ந்து பார்க்க முடியாது. மாமியாருக்கு சோப்பு போட்ட கதையெல்லாம் உனக்காக சோப்பு போட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தூக்கி கொண்டு வந்தாரு. இந்த பையனுக்காக ஒரு ட்விட் போட வேண்டியதானே? எஸ்ஏசியே தூக்கி போட்டாரு. எஸ்ஏசி, நான் அதான் சொல்றேன், எஸ்ஏசி தூக்கி வீசிய பிறகும் இப்ப கூட தன் மகனுக்கு களங்கம் விளைத்து கூட கூடாதுன்னு தன் மருமகள் காலில் விழுந்து அந்த பிரச்சனையை ஊதி அப்படி மயக்கிட்டு இருக்கிறாரு, அமுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய, நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்தில் எஸ்ஏசியும் ஒரு குற்றவாளி. ஓகே, இந்த பிரச்சனையை அந்த அம்மா எப்படி பிரச்சனை ஆயிடக்கூடாது, விஜய்க்கு அது பாதகமாகிவிடக் கூடாது, அவருடைய இமேஜை கெடுத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக எஸ்ஏசி தொடர்ந்து சங்கீதாவை அவருடைய
கன்வின்ஸ் பண்றாருங்கிறது வந்து எவ்வளவு பெரிய மோசம். ஓகே, இப்ப இதுல இன்னொரு கோணம் வந்து முன்வைக்கப்படுகிறது. சட்ட ரீதியாக விஜய்க்கு கிடைக்க போகின்ற தண்டனை என்ன அப்படின்ற கோணங்கள்லயும் வந்து பத்திரிகைகள் வந்து எழுதுறாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. அதுல அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. அது குறித்தெல்லாம் உங்களுடைய கருத்து என்ன? சட்ட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பழைய சட்டத்தின் ஐபிசி 497 படி வந்து இது ஒரு கிரிமினல் குற்றம். இந்த அடல்ட்ரி, அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு, திருமணம் தாண்டிய உறவு, ஒரு மனைவி இருக்கையில் அந்த மனைவியை விட்டு வேறொரு பெண்ணோடு அவருக்கு ஒரு அஃபேர் இருந்தாலே அது கிரிமினல் குற்றம். ஆனால் இது இப்போ மாற்றப்பட்டது 2018 இது வந்து மாற்றப்பட்ட பிறகு புதிய சட்டம் பிஎன்எஸ் சட்டத்தின்படி அடல்ட்ரி என்பது கிரிமினல் குற்றம் கிடையாது அப்படின்னு ஆயிட்டதுனால அந்த சட்டப்பிரிவில் இவருக்கு அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜய் முழுவதும் தப்பிச்சார கிடையாது. அந்த சட்டப்பிரிவிலேயே, அதாவது பிஎன்எஸ் பிரிவு 85 மற்றும் 86 சங்கீதா கேஸ் ஃபைல் பண்ணா அந்த பிரிவு என்ன சொல்லுது? 85 செக்ஷன் 85 படி கணவன் தன் மனைவிக்கு மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ கொடுமை இழைத்தால் 3 ஆண்டுகள் வரை தண்டனை, உறுதியான தண்டனை. அப்போ ஏற்கனவே அவர் முதலிலேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, என்னை உளவியலாக துன்புறுத்தினார்னு. அது ஒரு ட்விட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு ஒரு நடிகையோடு இந்த மாதிரி தகாத உறவில் இருக்கிறார், அது என்னை உளவியலாக பாதிக்கிறதுன்னு சொன்னதற்கு பிறகு அவங்களுக்கு உரிய ஜீவனாம்சமோ அல்லது செட்டில்மெண்ட்டோ முடிக்காம, கேஸ முழுவதும் முடிக்காம வெளியில இந்த மாதிரி சோடி போட்டு 2 பேரும் ஜோடியாக ஒரே மாதிரி பட்டுச்சேலையும் பட்டு சட்டையும் எடுத்து ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வர்றாங்கன்னா அதை பார்த்து நான் உளவியலாக நொந்து போனேன். என் குழந்தைகள் எல்லாம் போட்ட பெட்டிஷனுக்கு ஆதாரத்தை விஜயே கொடுக்கிறார். ஆமா, என் குழந்தைகள் எல்லாம் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். எங்களுக்கு திருமணமாக வேண்டிய வயதில் பாத்தீங்களா இப்படி ஒருவர் எங்களுக்கு இப்படி இருக்கிறாரேன்னு சொல்லி பிள்ளைகள் வருத்தப்படுகிறார்கள்னு சொல்லி இதோடு சேர்த்து வீடியோ ஆதாரம் எங்க இருக்கு? கண் முன்னால இருக்குது. இப்படி தூக்கி வச்சாங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு 3 வருட சிறை தண்டனை உறுதி. இதுல இது ஒரு செய்தி. இப்போ விஜய் ஒருவேளை செட்டில்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவங்களுக்கு ஒரு வகையில செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுட்டாரு. அப்புறம் பசங்களுக்கும் அவங்களுக்கு என்ன உண்டோ அதையெல்லாம் சொத்துக்கித்து எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டாலும் அதற்கு பிறகு திரிஷா வருவாங்க. இந்த இடத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 13 படி என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாற்றி பல நாட்கள் என்னோடு வாழ்ந்து விட்டு லிவின்ல இருந்துட்டு என்னை கைவிட்டு விட்டார்னு சொல்லி விஜய் மீது குற்றம் சாட்டினால் 10 ஆண்டு சிறை தண்டனை திரிஷாவால் வாங்கி கொடுக்க முடியும். அதனால அதாவது இந்த கேஸ் இதுல முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. திரிஷா கையில இன்னும் பெரிய லகான் இருக்குது. அதோட பொருள் என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செட்டில்மெண்ட்டை சங்கீதாவுக்கு கொடுக்கிறீர்களோ அதே மாதிரி 3 மடங்கு. ஏன்னா இங்க 3 வருடம் தான், அங்க 10 வருட ஜெயில். அப்போ 3 மடங்கு பணத்தையோ அல்லது சொத்தையோ திரிஷாவுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே தெல்லர், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். 20ஆம் தேதி விஜய் ஆஜராகுவாரா ஏப்ரல் 20 அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.